கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன், சில இடத்துலங்க படிக்காதவங்க கூட நல்ல பெரிய மேதையாக அண்டர்ஸ்டாண்ட் புருஷன் அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி இருப்பாங்க. சில இடத்துல படிக்காதது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஒன்று, ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குது, எந்த இடத்துல நம்ம எங்கே ஸ்டாண்ட் பண்ணணும், எங்கே எகெயின்ஸ்டாக இருக்கணும், எங்கே தட்டி கொடுக்கணும், எங்கே வந்து கோவப்படணும், எங்கள் இடத்துல எந்த விஷயம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து இவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் சரி ஏதாவது பொண்ணு கிடைச்சா சரி தான் அப்படின்னு கட்டி முடிப்போம். கல்யாணம் முடிஞ்சது கூட நீங்கள் பெரிய பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆகிப்போச்சு அப்படின்னு காலம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பேர் அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இவ்வளோலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காது, நினச்ச இது இருக்காது. கடைசியில் எஸ் அது ஒரு சைடில் இருக்கட்டும், நம்ம கதையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிறது தான். அப்படி நிறைய பேர் போயிடுவாங்க. இவர் சொல்லும்போது என் ஒய்ஃபு பியூட்டிஃபுல், நான் பார்த்துட்டு இருப்பேன், இன்னும் ஸ்டேர் பண்ணிகிட்ருக்கேன், லவ் பண்ணி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு. அட் த சேம் டைம் புருஷன் பண்ணிட்டுக்கலாம் நிறைய சண்டை வரும், பணக்கசப்பு வரும், எல்லாம் வரும். பட் எங்கேயோ இடத்துலேருந்து யாரும் புருஷனை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. எங்கேயோ இடத்துல வெளியூர் ஆள் நம்மளுக்குள்ளே 1000 கசப்பு இருக்கும், பிடிக்காது வைக்காது, மேட்சிங் இருக்காது. வேறு ஒருத்தனை உள்ளே விட்டுறக்கூடாது, வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. அவங்க வந்து இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து டிக்டேட் பண்ணாது. வேறு உள்ளே வர்றது கூட எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்களோட படத்தான் வச்சானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இவங்கள லவ் லைஃப்பில் இவங்க வாழ்க்கையில் நரகமாக்குறது, இவங்கள காயப்படுத்துறது, இவங்கள வந்து பழி வாங்குறது, அந்த மாதிரி வேற ஒருத்தனை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். சிலவங்க அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அது விட்டு போயிடும். ஃபவுண்டர் வந்து அவர் எவ்வளோ சம்பாரிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து நான் டிவோர்ஸ் பண்ணுறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாங்க. கடைசியில் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஷோ ஆஃப் என்ன நினைக்காங்க, நம்ம திங்கிங்கும் தாட்ஸும் அவங்க திங்கிங் தாட்ஸும் மேட்சிங்கே ஆகாது. அப்புறம் நான் அதான் சொல்லுவேன், எல்லோரும் லவ் பண்ணிங்களா, கொஞ்சம் பொறுங்க. நீ இப்போ முட்டாளாக இருக்க, நாளைக்கு நீ புத்திசாலி ஆயிடுவ, நீ குரு ஆயிடுவ. பணத்துலேயும் பதவிலையும் இம்பார்ட்டன்ஸ்லையும் அறிவிலையும் எல்லாத்துலேயும் குரு ஆகிட்டு இருப்பேன். உன் பார்ட்னர் யாரை லவ் பண்ணுறியோ அவங்க அப்படியே இருக்கலாம். ஐயோ இதை போய் கல்யாணம் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் காலம் ஃபுல்லாக அந்த லக்கேஜை கூட்டிகிட்டு அலைய வேண்டியிருக்கும். ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். அப்புறம் கேட்டால் நானும் புருஷன், நானும் பொண்டாட்டி, நாங்களும் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ண வேண்டியிருக்கும். பட் உண்மையிலே நீங்கள் ஒருத்தர் ஒரு உண்மையாக அன்னோனியமாக புரிஞ்சு விட்டு கொடுத்து அப்படி ஒரு விஷயம் நடக்காது. அதுன்னு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் காலம் 20 வருஷம் 30 வருஷம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? 20 வயசில் ஒரு கல்யாணம் முடிச்சு தான் ஆகணும். எவன் புத்திசாலின்னு அந்த 20 வயசில் யாராவது பிடிச்சிட்டான், அதுவும் சரியான இன்டெலிஜென்டால் பிடிச்சிட்டான்னா அவன் புத்திசாலி. அவங்க குருவாக அவங்க லவ் குருவாகவும் ப்ளஸ் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் 2 பேரும் குரு ஆனாங்கன்னா அது பெரிய விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா வசமாக வந்து மாட்டுவாங்க. பட் ஸ்டில் தெர் இஸ் அல்டர்னேட்டிவ். ஸ்டெப்னி போட்டு அல்லது வேறு வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எதனாமல் அது கண்டுக்காமல் போகிறது ஒரு பக்கம் இருக்குது. கமிட்மெண்ட்டு, கல்யாணம் முடிச்சுட்டேன், பிள்ளை பட்டி எங்கேயும் பண்ண மாட்டேன், இப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படி நம்ம வாழலாம். எல்லாருக்கும் நம்ம பிடிச்ச ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்களான்னு தெரியாது. அதேமாதிரி நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த கிறிஸ்டின் மாதிரி டைவர்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பாலிசியும் நான் வரல, சொல்ல முடியாது. அதேமாதிரி சின்ன சப்ப ரீசனுக்கும் இல்லாத மேட்டருக்கும் வந்து